ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நேத்து புதன்கிழமை அன்னைக்கு எடுத்ததுங்க. தம்பி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, லேட்டா தூங்கி லேட்டா தான் எந்திரிப்பான். நானும் அப்படியே அவன் கூடவே லேட்டா தூங்கி லேட்டா தான் எந்திரிச்சு பழகியாச்சு. இப்ப காலையில 5:30க்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல என்ன பண்றது? பையனுக்காக அப்படிங்கிறதுனால சீக்கிரமே எந்திரிச்சிடுறேங்க. அவங்க 2 பேரும் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் என்னோட வேலைய முடிச்சுட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாரி ஃபீல் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா, எல்லாமே கட கட கடன்னு முடிச்சாச்சுங்க. சமையல் வேலைய முடிச்சுட்டு போய் துணியும் புழிஞ்சிட்டு வந்து காய போட்டாச்சு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, மாப் போடுறது. இதோட முடிஞ்சதுன்னு நெனச்சிராதீங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய வேலையே இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? என் பின்னாடி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளப்பிவிடணும். அதான் இருக்கறதுலயே பெரிய தலைவலி. இத குடுத்தா அது வேணுமா? அத குடுத்தா இது வேணுமா? அவன ஒரு வழியா சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிடுறதுக்குள்ள ஒரு தலைவலியே ஆயிருங்க. அப்பதான் நமக்கு டென்ஷன் அப்படியே பயங்கரமா ஆகும். சாப்பிட மாட்டான். சரி போடான்னு விட்டாலும் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணாம், அந்த ட்ரெஸ் வேணும்மா, இன்னைக்கு ஷூ போட்டு போகலங்க, வேற சாக்ஸ் குடுங்கம்மா. ஐயோ! முடியாதுங்க. ஒரு வழியா 2 பேத்தையும் கெளப்பி விட்டாச்சு. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குங்க வீடு. இவங்க 2 பேரும் இருந்தாங்கன்னா, கத்தி 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 நமக்கு தலைவலியே வந்துருது. 2 பேரும் பார்த்தீங்கன்னா கெளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவன் வர வரைக்கும் ஒரு 4, 4:30 ஆயிரும் அவன் வரதுக்கு. அதுவரைக்கும் நம்ம ஒர்க்க கொஞ்சம் ஃப்ரீயா ரெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஒர்க் எதுவும் பெருசா இல்லங்க. அவ்வளோதான் எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. இனி நம்ம ரெஸ்ட் மட்டும் தான் எடுக்கணும். அப்படியே ரெஸ்ட் எடுத்து எடுத்து தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ளேயே மணி 4 மேல ஆயிருச்சுங்க. அவன் வந்துட்டான். வந்ததும் சார் சர்ப்ரைஸ் எப்பவுமே கேட்பாரு. அவருக்கு வந்துட்டு க்ளே வாங்கி வச்சிருந்தோம். அதில ஒரு 2 மட்டும் எடுத்து குடுத்தாச்சு. உடனே ஆள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. அவனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால கொஞ்சம் டயர்டா தான் இருந்தான். ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதனால சார் கொஞ்சம் டயர்டா தான் இருக்காரு. சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு கிளம்புனோங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமலே போயிடுது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இப்பதான் சனி, ஞாயிறு வந்துட்டு காய்ச்சல் வந்தது. இன்னைக்கு என்னங்க புதன்கிழமை தான் ஆச்சு. அதுக்குள்ள மறுபடியும் காய்ச்சல் விட்டு விட்டு வருது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்க வந்துட்டு கூட்டம் இல்ல. போனதுமே பார்த்துட்டோம். ஆனா என்ன போயிட்டு கட்டி டாக்டர பார்த்து ரூ. 250 ஃபீஸு தான் வந்துட்டு வேஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். அவரோட அவரு இது சொன்னது எங்களுக்கு வந்துட்டு செட் ஆகுற மாதிரி இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, அங்க வர வழியில பானிபூரி கடை இருந்தது. நம்மால் பசிக்குதுன்னு சொல்லி பானிபூரி சாப்பிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருந்தோம். ரெகுலரா இங்க தான் பார்த்துட்ருக்கோம். பட் இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே டோக்கன் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, நாங்க சரி இங்க வேணாம் அப்படின்ட்டு அங்க போனோம். ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலான்னு சும்மா ஒரு கெஸ்ட்ல வந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு ஓபி அதிகமா இல்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நாங்களும் ஒரு 1/2 மணி நேரம் போல வெயிட் பண்ணி நம்ம ஆள பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலே ஆளுக்கு அப்படியே ஒரு மரண பீதிங்க. இங்க வந்தப்பலாம் பிளட் டெஸ்ட் தான் எழுதி குடுக்குறாங்க. அதனால இந்த டைமும் பிளட் டெஸ்ட் எடுத்து குடுத்துருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். டேப்லெட் மருந்தும் மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. வர வழியில பார்த்தீங்கன்னா, நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய் எதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால காய்கறிகள் எல்லாமே வாங்கியாச்சு. ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. நார்மலா இருந்ததுங்க. கீரை இருந்தது. கீரைய பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா, குட்டிமயிலுக்கு டெய்லியுமே கீரை குடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, அவன் சாப்பிட்றானோ இல்லையோ நம்ம கடமை சமைக்கிறது. அதனால வந்துட்டு ஒரு 2 கத்த அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, தக்காளின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வாங்கியாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா, கீரைலாம் வாங்கிட்டு வந்த கீரை எல்லாமே ஒரு கையோடு அப்படியே பொரிச்சு வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா காலையில் செய்யலாம்னு நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு அப்போவே பொரிச்சு வச்சாச்சுங்க. அண்ட் பாத்திரம் எல்லாமே கிடந்தது. அதையும் வந்துட்டு கையோட விளக்கியாச்சு. அன்னைக்கு சமையல் பார்த்திங்கன்னா, காலையில் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருந்துச்சு. சரி சாப்பிடுங்க குழம்பு இருந்ததுன்னு சொல்லி வச்சுட்டு இருந்தேன். 6 மணிக்கே சாப்பிடுங்கன்னு சொன்னேன். பட் அவர் சாப்பிடாமலே டைம் ஓட்டி 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 மணி 8:30க்கு போய் பார்த்தா சலிக்காமல் என்னங்க பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்து நான்லாம் சமைக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பழைய சாப்பாட்டையே வணக்கி குடுத்தாச்சுங்க. இதுதான் வந்துட்டு அந்த அன்னைக்கு நடந்தது. எவ்வளோ சாப்பாடு வச்சாலும் பார்த்திங்கன்னா, மிச்சம் தாங்க ஆகுது. இன்னைக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 3/4 டம்ளர் தான் போட்டேன். அந்த சாப்பாடுமே மிச்சம் ஆயிருச்சு. இருக்கிறதுலே பெரிய கடுப்பு என்ன அப்படின்னா, சாப்பாடு மிச்சம் ஆகிட்டு நம்ம சாப்பாடு செய்யறதாங்க. அரிசி விக்கிற விலைக்கு அந்த அரிசிய கொண்டு போய் கீழ கொட்டுனா நல்லாவாங்க இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. வீட்ல சாப்பாடு செஞ்சா சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை உங்க வீட்லயும் இருக்கா? கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.